தேவனுக்கு ஏற்றவைகளையே சிந்தித்து செயல்படும் போதுதான் அந்த முழுமையான மனுஷன் உருவாகிறான். நமக்குள்ள வேற எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்துச்சுனாக்கும் டபுள் மைண்டட்னு சொல்லுவாங்க. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். டபுள் மைண்ட் வரவே கூடாதுங்கிறாரு. அதுல இருந்து டபுள் DOUBன்னு வருது இல்லையா, அதான் டவுட்னு வந்துச்சு. டவுட்னா சந்தேகமும் போகக்கூடாது. போயிடுவோமா போக மாட்டோமா, ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டாருன்னா போயிடுவோமா, இல்லை டபுள் மைண்ட் இருக்கக்கூடாது. நான் நிச்சயமா நான் போவேன், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாம தயார்படுத்தி இருக்கிறோம் நம்மளை. ஒருவேளை நான் வெளிப்படையாக சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு தெரியாம ஒரு தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இல்லை தெரிஞ்சே செய்யறான். இது தப்புன்னு தெரியுது, இது தவறு தான், இது மன்னிக்க முடியாத குற்றம் தான் தெரியுது, ஆனாலும் துணிகரமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் வர்றதுக்குள்ள நான் மனம் திரும்பிடுவேன். ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன். ஒருவர் அடிக்கடி இப்ப சொல்லிட்டே இருப்பாராம், நீங்க மனம் திரும்புங்க, சீக்கிரம் மனம் திரும்புங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, அதனால மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டே இருப்பாராம். அவர் சரி 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 சரின்னு போயிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு நாள் இந்த வசனமெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்ப மனம் திரும்புவீங்க அப்படின்னாக்க, ஆண்டவர் வர்றாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே முன்னால மனம் திரும்பிடுவேன் அப்படின்னாராம். அப்புறம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எப்படி அந்த நாளும் நாளிகையும் அவர் ஒருவர் தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஏசப்பாவே சொல்றாரு, எனக்கே தெரியாது, அவருக்கு தான் தெரியும் சொல்லிட்டார். தூதர்களும் அறியார்கள். அப்போ இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா யோசிச்சாரா. அடுத்த முறை வந்து பார்த்தப்ப, எப்போ நீங்க மனம் திரும்ப போறீங்கன்னா, நான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது மனம் திரும்பிடுவேன்னாராம். சரின்னு போயிட்டாராம். அவர் அடுத்த வாரம் திருப்பி வந்து கேட்டாரான், நீங்க எப்ப சாவீங்கன்னு கேட்டாரான். சாகிறதுக்குள்ள மனம் திரும்பணும்ல, அதுவும் தெரியாது, மனுஷனுக்கு எப்ப சாவரும் தெரியாது. அப்பதான் நினைச்சு பார்த்தாராம், ஐயோ நமக்கு சாவு எப்போ வரும்னு தெரியாது, அதனால மனம் திரும்பிடணும் அப்படின்னு அந்த பாவத்தை செய்யாம விட்டு மனம் திரும்பினார். இன்றைக்கும் ஞானசானம் பெற்றதுக்கு பிறகும் பாவம் செய்கிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பூமியில. அவங்கெல்லாம் எப்படி ஆண்டவர் வருகையில போவாங்களா என்ன? அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம். எங்க ஐயா அடிக்கடி கேட்பாங்க, ஞானசானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாவமே செய்யாதவங்களாம் கை தூக்குங்க அப்படிம்பாரு. யாரும் தூக்க மாட்டாங்க. அப்ப ஞானசானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாவம் செஞ்சவங்களை கை தூக்குங்க, அதுக்கும் தூக்க மாட்டாங்க. ஒண்ணு அதுக்கு தூக்கி இருக்கணும், இல்லைன்னா இதுக்கு தூக்கி இருக்கணும். அப்ப என்னன்னா, ஞானசானம் பெற்றதற்கு பிறகு பாவம் செய்யாதவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ சில தவறுகள் செஞ்சிருப்பாங்க, சில பொய் சொல்லியிருப்பாங்க, பேச்சுல, எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல, நடக்கையில் எல்லாத்திலும் சில தவறுகள் செஞ்சிருக்கலாம். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வச்சு, ஆராதனையில ஒப்பு கொடுக்க வச்சு, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரத்துல கேட்கிறான். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து நம்மளை புதுப்பிச்சுக்கிறோம், ரினிவல் பண்ணிக்கிறோம்.